ரீசெண்டாக ஜார்க்கண்ட்லேருந்து வெட்டினரி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 100 பேர் தமிழ்நாட்டுக்கு ஐவிக்கு வராங்க. சென்னையிலேருந்து 2 பஸ்ஸில் அவங்க கோயம்புத்தூர் நோக்கி போகும்போது உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல ஒரு டாக்டர் பயிற்சி மருத்துவர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. இது வரைக்கும் தான் கூட படிச்சுக்கிட்டு இருந்த தன்னுடைய சக நண்பரை இழந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஜார்க்கண்ட்லேருந்து வந்த 100 பேரும் உளுந்தூர்பேட்டையில் தப்பிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. நேரம் போக போக அங்கே வந்திருந்த 50க்கும் மேற்பட்ட பெண் பயிற்சி மருத்துவர்கள் உட்பட அந்த 100 பேரையும் எங்க தங்க வைக்கிறதுன்னு தெரியாம அவங்க கூட வந்த 2 ப்ரொஃபசர்ஸ் முடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போதான் நமக்கு இது சம்பந்தமா தகவல் கிடைச்சது. உடனடியாக உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய ஐயோபி சரவணன் அவரை நம்ம தொடர்பு கொண்டோம். சரவணனும் அவங்க கூட இருந்த சில நண்பர்களும் சேர்ந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் எங்கெங்கேயும் முயற்சி பண்ணி கடைசியா திருச்சி மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அவங்கள தங்க வச்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் வந்திருக்கும் அவங்களுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்ச சரவணன் அவங்க தங்கி இருந்தக்கூடிய அந்த 2 நாளும் 6 வேளை உணவாக இருக்கட்டும், மற்ற அடிப்படை வசதிகளாக இருக்கட்டும், டீ ஸ்நாக்ஸ், இது எல்லாத்தையும் தன்னுடைய சொந்த செலவையை அவர் செஞ்சு கொடுத்துருக்காரு. கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு செய்யறதுக்கு யோசிக்கிற இந்த காலத்தில் எங்கிருந்தோ வந்தவங்களுக்காக தான் சொந்த செலவில் இவ்வளவுத்தையும் செஞ்சு கொடுத்த ஐயோபி சரவணனுக்கு எல்லாரும் சேர்ந்து நன்றி தெரிவிச்சு உளுந்தூர்பேட்டைக்கு பெருமையை சேர்த்து கொடுத்த அன்பு தம்பி ஐயோபி சரவணனுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகள்.